ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி வீடியோவில் மீதமான சாதத்தில் எப்படி நம்ம முறுக்கு செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் நான் மீதமான சாதம் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை மாவு தாங்க சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை வறுத்துட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேங்க. நம்ம 1/2 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அதே போல் நல்லா பிசைச்சிக்கலாம். இப்போது சாதத்தில் உள்ள அந்த ஈரத்தன்மை இருக்குது, அதனால் மறுபடியும் நான் 1/2 கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைச்சிக்க போகிறேங்க. இதே போல் நல்லா பிசைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு பிசைச்சிக்க போகிறோங்க. இப்போ நான் சூடான எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் போட்டு பிசைச்சிக்கலாம். இதே போல் எனக்கு 1/2 கப் அளவுக்கு மாவு தேவைப்பட்டுச்சுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. கடைசியாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைச்சிக்கிறேன். இப்போ கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது நான் முறுக்கு அச்சு தாங்க எடுத்துருக்கேன். நான் சாதாரண அச்சு தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம முறுக்கு உரையில் சேர்த்துக்கலாம். இதே போல் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நம்ம முறுக்கு உரையில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம பிழியும் பொழுது நமக்கு ஈஸியாக வரும். இதே போல் ஒரு சாரணி மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு முறுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. முறுக்கு பிழிஞ்ச பிறகு கடைசியாக உள்ள அந்த மாவை நல்லா ஒட்டி விட்டுலாங்க. அப்போ நமக்கு பிரியாமல் வரும். இப்போது கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முறுக்கை நம்ம இதே போல் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம முறுக்கெல்லாம் வேக விட்டுக்கலாங்க. பாருங்கள், நமக்கு ஓரளவு நல்லா முறுக்கெல்லாம் செவந்து வந்துருச்சு, வெந்து வந்துருச்சு. அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நல்லா செவந்து வந்ததும் நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த பபுள்ஸ்லாம் அடங்கிடும். அப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு முறுக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா முறுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லாமே புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு டக்குன்னு நம்ம இதே போல் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.